வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மாயன் செந்தில்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ரொம்பவே சக்தி அதிகம் அப்படின்னு நீங்க தொடர்ந்து பேசியிருக்கீங்க. அதுல குறிப்பிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இலுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடிய முறைகள் எப்படியெல்லாம் அப்படின்றத பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். கண்டிப்பா. தீபம்னாலே பார்த்தீங்கன்னாக்கா, அகண்ட விளக்குங்கிற மாரி அது அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, தாமரை மாரி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு விளக்கு அப்படின்னாலே துன்பத்தை விளக்கும். விளக்கு அப்படிங்கிறது நிறையா விளக்கும். அதாவது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, ஒரு கறை இருக்கும். வீட்ல ஒரு கறை இருக்கும். இந்த கறை முறையா வெளியில போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, வீடு வாசல் கழுவுன மாரி கழுவியிருப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் போவாங்க. நல்லவங்க வந்திருப்பாங்க, கெட்டவங்க வந்திருப்பாங்க. நல்ல காற்று வந்திருக்கும், கெட்ட காற்று வந்திருக்கும். இப்படி பல பச்சி சுவாசங்களும் போயிருக்கும். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் டெய்லி விளக்கு ஏற்றுங்க. விளக்கு, தீபம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வேற வேறையே ஒழிஞ்சு, அங்கேயே ஒரு சின்ன ஒரு தீபம் பார்த்தீங்கன்னா, பல பேர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, பிரகாசமாக அந்த தீபம் மாதிரியே ஆக்கியிருக்கு. அதாவது ரெகுலராக காலை மாலை யாரெல்லாம் தீபத்தை ஒரு நிமிஷமாக அதை பார்க்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகி பெரிய அளவில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தீபத்தோடு பேசுகிறவங்க, தீபத்தை பார்க்குறவங்களுக்கு. அதான் வள்ளலார் அழகாக சொல்லியிருக்காங்க, தீபம் நோக்கினேன் அனைத்தையும் நோக்கினேன் அப்படின்னு சொல்ல. இறைவன் கூட ஒரே வார்த்தையை சொல்லிட்டார். அதனால தான் அவர் கண்டுபிடிச்ச ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்கள். எத்தனை மணிக்கு விளக்கு ஏற்றணும், விளக்கு எவ்வளோ நேரம் பார்க்கணும், அவருக்கு அந்த விளக்குலேயே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார். அதான் துன்பத்தை விளக்கும் விளக்கு. ஸோ அப்போது இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா, நிறைய எண்ணெய் அது நிறைய பேரோட கேள்வியே அதுதான். இந்த விளக்கில் எத்தனை விளக்கு வீட்டில் ஏற்றலாம்? கண்டிப்பாக எத்தனை வேணாலும் ஏற்றலாம். விளக்குங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன் மாதிரி. அதோட கதிர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். எதில் ஏற்றுறோம், எந்த மாதிரியான திரி ஏற்றுறோம், எண்ணெயில் மிஸ் பண்ணுறோம், அந்த ஃபியூவல், அந்த பவர். ஸோ இன்றைக்கி நிறைய பேரோட கேள்வி பார்த்திங்கன்னா, இழுப்பெண்ணெயில் பார்த்திங்கனாக்கா நம்ம தீபம் ஏற்றலாமா? கண்டிப்பாக ஏற்றலாம். இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா, எல்லா சக்தியும் இழுக்கக்கூடிய சக்தி. அது ஃபுல்லாக நல்லது மட்டும்தான் இழுக்கும். அதனால தான் இழுப்பு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இழுக்கிற எண்ணெய் அப்படிம்பாங்க. அதான் அந்த அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இழுப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸ் அட்ராக்ஷனில் இருக்கணும். அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு இழுப்பெண்ணெயில் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா, நம்மளுடைய 3 கண் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ, ப்ளூ, ரெட்டு. இதான் பார்த்திங்கனாக்கா அதோட கலர் காம்பினேஷனே. எப்படி ஒரு டிவியில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நிறைய கலர் டிவியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இதுதான் வீட்டில் விளையாடும். மனசுக்குள்ளே, செல்லுக்குள்ளேயும் சரி, எல்லாமே ஒரு உயிராற்றல் இருக்குன்னா அந்த 3 தான் மெயின். அந்த ட்ரையாங்கிள் பேஸ். இந்த ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா, அந்த விளக்கு மாடத்தில் ஒரு விளக்கு வச்சிங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் வச்சு பார்த்திங்கன்னா, அந்த 3 எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அது அழகாக சுற்றி அவ்வளோ அழகாக ஃப்ரீக்வன்சியாக வரும். ஸோ இந்த இழுப்பெண்ணெயை பற்றி சொல்ல போனால் சூப்பர். ஸோ அது தனியாக ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதோட பவர் ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஒன்றும் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, தனியாக ஏற்ற வேணாம், அது கலந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒவ்வொரு எண்ணெய்க்கும் உண்டு. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணாக்கா ரெட்டு, எல்லோ, ப்ளூ, அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ். இந்த 3மே சேர்த்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட். இந்த 3 எனர்ஜிஸ் தான் பார்த்திங்கனாக்கா நம்ம பிரம்ம முகூர்த்தத்துலேயும் வரக்கூடிய விஷயம். காலையில் நம்ம சூரியன் கதிர்கள் படும் பொழுது இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிற பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னென்னா வயலட். இந்த வயலட்டில் ஒரு மேஜிக் கலர். ஒரு மனுஷனை அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு சாண்டிங் பண்ணாலும் சரி, விளக்க பார்த்தாலும் சரி, மந்திர உபதேசம் செஞ்சு கேட்டாலும் சரி, சொன்னாலும் சரி, இன்றைக்கி அதை தொடர்ந்து சும்மாவே உட்காந்துருந்தாலும் சரி, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சின்ன ஜஸ்ட் ஒரு ப்ரீத் பண்ணாலே போதும், அது தானே ஆட்டோமேட்டிக் வாசி. அந்த பிரம்ம முகூர்த்தம் 4 to 5 அவ்வளோ எக்ஸசைஸ் மாதிரி நம்மளுடைய எல்லா வகையான சத்துக்களையும் சத்தமாக கொடுக்கக்கூடிய டைம் பிரம்ம முகூர்த்தம். அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க. அதுமாரி 3 எண்ணெயில் போடுங்க. மெட்டல், பஞ்சலோகத்தில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம், கோல்டில் கூட இருக்கலாம். இதெல்லாம் தாண்டின மிகப்பெரிய ஒரு பொண்ணுன்னா மண்ணு தான், மண் விளக்கு. நீங்கள் அதுக்காக கோல்டை தேட தேவையில்லை. அதுக்கான ஈக்குவல் அப்படியே மண், எல்லா தாது சத்தும் அதிலே இருக்குது. அந்த மண் விளக்கில் நீங்கள் அந்த 3 எண்ணெயும் போட்டு சாதாரண பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் ஏற்றி பாருங்கள். ஜஸ்ட் அந்த வீடே ஒரு குளுமை தெரியும் அந்த ஒரு எண்ணெய்க்கு, அந்த 3ஐயும் சேர்க்கும் பொழுது. ஸோ இழுப்பண்ணி தனியாக போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் போடுவாங்க, வீட்டில் ஏற்ற வேண்டாம். விலைக்கு மட்டும். ஏன்னா கோயிலோட வைப்ரேஷன் வேறு, அதுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி உண்டு. வீடுக்கான எனர்ஜி வரும்போது அந்த எனர்ஜி மாறுங்கிறது தான். தனியாக வெறும் இழுப்பண்ணை மட்டும் ஏற்ற வேணான்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த 3ஐயும் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஆகும், மிக்சிங். சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா எனக்கு தேங்காய் பால் ஒத்துக்காது அப்படிம்பாங்க. ஆனால் அதை பார்த்திங்கன்னா அதோட மஞ்சளோட மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அது காம்பினேஷன் மாறுது இல்லையா? அதேமாரி தான் வீட்டுக்கு வாஸ்து நிவர்த்தி அப்படின்னாக்கா இந்த 3ம் சேர்ந்த எண்ணெய், அதான் இந்த வயலட்.
அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா நல்லாவே நீங்கள் ஒரு ஒரு அந்த விளக்கு எரியும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு ஒரு செல்ஃபோன் வச்சு படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அல்ட்ரா வயலட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி நீங்க இந்த சங்கு புஷ்பம் கூட வீட்ல வந்து ஆ. பயன்படுத்துறது ரொம்ப ஐஸ்வர்யம் அப்படின்னு கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்லியிருக்கீங்கல்ல சார்? ம். ஓகே. அது அதற்கான முறை என்ன சார்? எப்படி நம்ம அத பயன்படுத்தலாம் வீட்ல? சங்குப்பூ தூக்கி அதை விளக்குல போட்டு ஏத்துனா போதும். அந்த எண்ணெயில போட்டு. ஆமா. அது சங்குப்பூ சும்மா வச்சாலே அவ்வளோ சக்தி. அது அல்ட்ரா வயலட். அதுவும் வயலட் கலர்ல தான் இருக்கும். அதனால அது வந்து நீங்க கேட்டீங்க புரியுது. அதே இழுப்பெண்ணெயில 3 போடுறீங்க பார்த்தீங்களா, இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். இந்த 3லேயுமே பார்த்தீங்கன்னா, அந்த பூவோட பிறகு அதை பத்தி இந்த ஹீட்லயே அந்த எனர்ஜிய சேர்த்து கொடுங்க. ஏற்கனவே அல்ட்ரா வயலட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்ணுக்கு குளுமை. அதே மாதிரி அதை பார்க்கும்பொழுது கண் கோளாறுகள் தீரும், மனக்கோளாறுகள் தீரும். மீன்ஸ் மெடிடேட் பண்ணும்பொழுது. வீட்ல இருக்கும்போது வாஸ்து நிவர்த்தியா இருக்கு. தெய்வங்களுக்கு புடிச்ச தெய்வம். ஏன்னா, தெய்வங்கள் இருக்க இடம் ஃபுல்லாவே அல்ட்ரா வயலட். கருவறையில உள்ள போனீங்கன்னா, அங்க போயிட்டீங்கன்னா, அது ஒரு நிசப்தமான ஒரு எனர்ஜி கிடைக்குது. காரணம், அந்த அல்ட்ரா வயலட் நம்மளுடைய D20 தலை வந்து அப்சர்வ் பண்ணும். கண் அப்சர்வ் பண்ணும். நீங்க சுவாசம் 9 ஓட்டையும் உடம்புல இருக்கக்கூடிய 9 ஓட்டையும் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னா பாசிட்டிவ். நான் சொன்னேன்ல, உடம்பு வந்து ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸும் ராகு கேதுவை கொண்டு வந்து இங்க நிறுத்தும். இங்க இருக்கக்கூடிய ஆக்னேயில இருக்கக்கூடிய பவரை வந்து சீண்டும். எல்லா தீபமுமே சூப்பரா இருக்கும். இது மகா சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால தான் கோயில்ல வந்து இழுப்பெண்ணெய் ஏத்துவாங்க. சில விஷயங்கள் வேண்டுதல் பண்ணுவாங்க. வீட்ல ஏத்தணும் அப்படின்னா, இந்த 3 மட்டும் ஏத்தி பாருங்க. வாஸ்து கோளாறு நீங்கும், மனக்கோளாறு நீங்கும், ஆங்ஸைட்டி நீங்கும். மெடிடேஷன் பண்ணாக்கா அவங்களுக்கான சக்தி. எதை நோக்கி அவங்க அந்த சான் பண்றாங்க. காரிய சித்தி, அதே மாதிரி மந்திர சித்தி. சில பேர் சொல்லுவாங்க 108, 1008, 1008 பூர்த்தி. பூர்த்தி, பூர்ணகதி, சர்வகதி. அதான் வந்து மோட்சாஸ்திரம் சொல்லுவாங்க. மோட்சம்னா இறந்த பிறகு போறதுக்கு தான் மோட்சம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டு முடிச்சு திருப்தியானால திருப்திங்கிற வார்த்தையே மோட்சம் தான். வாழ்ந்த வாழ்க்கை திருப்தி மோட்சம். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு திருப்தி மோட்சம். ஸோ அப்போ அந்த மோட்சம் அப்படிங்கிறது ஃபினிஷிங். அதில் ஒரு பூர்ணாகதி இருக்கும். ஒரு யாகம் பண்ணாலும் ஒரு பூர்ணாகதி இருக்க முடியும். அந்த திருப்திக்கான எண்டு ரிசல்ட் என்னென்னா வெற்றியாக இருக்க வேண்டும். அந்த வெற்றிக்கு தீபமாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த இந்த மாதிரியான எத்தனையோ இருக்குது. 5 எண்ணெய் போட்டு ஏற்றுவாங்க, 5 எண்ணெய், 9 எண்ணெய் ஏற்றுவாங்க, சிங்கிளாக கூட ஏற்றலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 3 தான் இன்னைக்கு முக்கியம். தனியாக வீட்டில் வந்து இழுப்பெண்ணெய் வேண்டாம். இந்த 3ஐ மிக்ஸ் பண்ணி கேட்டால் அதீத சக்தி கிடைக்கும். எல்லாத்துக்கும் இதோட குலதெய்வத்துக்கு ஏற்றி பாருங்கள் இந்த 3 எண்ணெயும். அது இன்னும் நல்ல ஒரு பலித்தமாகும். பிரம்ம முகூர்த்தத்தில் இதை பற்றி என்ன ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் இது வந்து ஓகேவா? இந்த வெறும் விளக்கு ஏற்றலாமா? வெறும் விளக்குக்கே அதீத சக்தி கிடைக்கும். இது மகா சக்தி கிடைக்கும். ஏன்னா நார்மலாகவே இது அல்ட்ரா வயலட் வருது. பிரம்ம முகூர்த்தமும் அல்ட்ரா வயலட். ஸோ 2 அல்ட்ரா வயலட் சேரும் பொழுது நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய சக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த பரிபூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோலார் பிளெக்ஸ். அந்த சோலார் பிளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், மெயினான ஒரு பாயிண்ட். அதுலேருந்து வரக்கூடியதும் புற ஊதா கதிர் தான். அதுதான் வந்து அல்ட்ரா வயலட். ஸோ அப்போ 3 அல்ட்ரா வயலட் சேர்ந்துச்சுன்னா டைமென்ஷன். அப்போ எவ்வளோ இருக்கும்? அங்கே நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான். நாபி கவலம் அதான் சொல்லுவாங்க. அதாவது நாபியில் இருக்கக்கூடிய சக்தி உன்னுடைய பிட்யூட்டரி கிளாண்டை வந்து சீண்டிவிடும், தூண்டிவிடும். விளக்கு நம்ம தூண்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா நமக்குள்ளே நம்ம வந்து வேண்ட கூட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர். என்ன வேணுன்றது நம்ம ஆசை நம்ம மைண்ட்லேயே இருக்கும், மனசுலேயே இருக்கும். அதை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது தான் வந்து இந்த விளக்கு பார்க்கக்கூடிய மொழி. ஓகே. பொதுவாக வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு பத்தி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து 48 நாள் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு சொல்லியிருந்தீங்க. 21 நாள் ஏத்தணுமா இல்ல 48 நாள் ஏத்தணுமா? 48 நாள். அது ஒரு மண்டலம். அதான் அந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரு மந்திரம் எடுக்கிறோம் 108. ஒரு வாயில நம்ம அதை சொல்லுவாங்க சொல்வாக்கும் செல்வாக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் வார்த்தைக்கு வந்து ஒலி அலை உண்டு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அதுலேருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 107 சொல்லும் பொழுது ஃப்ரீக்வன்சி அலைகள் வந்து இப்படி நிற்கும். 1008க்கு உள்ள நிற்கும். அதை ஒளிப்பிளம் பால், எனர்ஜி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி பால் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒரு 108 1008 சொல்லும் போது அவ்வளோ ஒரு எனர்ஜி வருது இல்லையா? அதேமாதிரி நம்ம விளக்கு ஏற்றுற மெத்தட். காலையில் வந்து பிரம்மத்தில் எழுந்திரிக்கிறோம், விளக்கு ஏற்றுறோம், நமக்கு வேண்டியதை கேட்குறோம், வேண்டியே கேட்குறோம். ஸோ அந்த வகையில் 48 நாள் அதை பூர்த்தி ஆகும் பொழுது மகா சக்தியாக அது வந்து பூர்த்தி வரும், சக்ஸஸ். ஓகே. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தொடர்ந்து சந்தேகம் இருக்கு. இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கான சரியான நேரம் எது அப்படின்றது நம்ம ஒரு பதிவுல பேசினோம். பட் இதுலயும் வந்து நம்ம சொல்லிடலாம். 4லேருந்து 5 வரைக்கும் வந்து அடுத்த எண்டு டைல், அதாவது தலை வால் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆக்சுவலி சொல்ல போனால் 4 மணிக்கு அது ஆரம்பிச்சிடும். இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல போனால் அந்த சொல்லலை 3 மணி வந்து அமிர்த காற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்து நிற்கும். 4லேருந்து நீங்கள் கரெக்டாக 5:30 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். இது அக்யூரேட்டாக நம்ம இதுதான் டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. 4 மணிக்கு அது தலை, 5 மணிக்கு அது எண்டு, 5:30ங்கிறது வந்து அதோட முடிவு.
ஸோ அது வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். அதான் அதனால தான் பொதுவாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, 4:30 to 5:30 அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்து அது கரெக்டான ஒரு டைம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு 4:30 to 5:30 வந்து நீ எல்லா வேணா செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், தலையும் வேண்டாம், வாலும் வேண்டாம். அந்த மிட்ல வந்து அழகா நீ பண்ணு. அது வந்து பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு கேலண்டர் கணக்கு உண்டு. அப்படிலாம் வந்து இந்த காலத்தில் செய்ய முடியாதுங்கிறனால தான் மக்கள் என்ன சொன்னாங்க, இது அதில் செலக்ட் பண்ணாங்க. அதுதான் கரெக்டாக சரியாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 5:30 மணி வரைக்குமே அது நிற்கும். இதே நிறைய பேருக்கு வந்து முரண்பாடு கருத்து உண்டு. இது வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு. பேருக்கு வேணால் நம்ம சொல்லலாமே ஒழிஞ்சு, நம்ம 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நம்ம வந்து பூர்த்தி பூரணாகதி நடந்தே தீரும். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக சகல செல்வமும் கிடைக்கக்கூடிய இந்த இலுப்பை எண்ணெய் தீபம் பிரம்ம முகூர்த்தத்துல எப்படி ஏத்துறது அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார்.